அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 32, 34 வசனங்கள். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி இயேசு கிறிஸ்து துரிதப்படுத்துகிறார். 12 சீஷர்களும் படவில் ஏறி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலில் வரும்போது காற்று எதிராய் வீச ஆரம்பிக்கிறது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. இதனாலே படகு அலைவுபட தொடங்கினது. முன்னாக போக முடியாமல் மிகவும் தத்தளித்து கொண்டிருக்கிற தருணம். இந்நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வருவதை வேதம் அழகாய் காண்பிக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீரே ஆனால் என்னை உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று பேதுரு கேட்க இயேசு கிறிஸ்து பேதுருவை கூப்பிடுகிறார். பேதுரு இறங்கி கடல் மேல் நடக்கிறான். அவன் திடீரென்று உள்ளே போகிறான். ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து அவனை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். இப்பொழுது இருவருமாக சேர்ந்து படவில் ஏறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே. யார் அந்த அவர்கள்? ஒன்று இயேசு, இன்னொன்று பேதுரு. முதலாவது படகுல ஏறினது யாரு மட்டும்தான்? பேதுரு மட்டும். யார் ஏறல? இயேசு ஏறவில்லை. இந்த படகை இப்பொழுது காற்று முன்னாக போக விடவில்லை. கடல் கொந்தளிக்கிறது. இந்த படகால முன்னாடி போக முடியவில்லை. இந்த கடலை கடக்க முடியவில்லை. ஆனால் எப்பொழுது பேதுரு இயேசுவோடு படகில் ஏறினானோ அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில் கடக்க முடியாத பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறதா? நீ தனியாக முயற்சி செய்கிறாய், முடியவில்லை. உன் வாழ்க்கை படகு அலைவுபட்டு கொண்டுதானே இருக்கிறது. ஏதோ வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஆமேன் தாண்டி கொண்டிருக்கிறாய். ஆனால் வாழ்க்கையில் தடை என்பது அது மதிலாய் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. சமுத்திரத்தின் அலைகள் உன்னை விட உயரமாய் அடிக்கிறது. உன்னால் கடக்க முடியவில்லையா? இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். என்ன? நீ தனியாக போகாதே, நானும் உன்னோடு வருகிறேன். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இன்று உனக்கு விரோதமாய் சீறுகிற எந்த சத்துருவானாலும் சரி, உன்னோடு இருப்பவரை பார்க்கும்போது அவன் அடங்கி போவான். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம்? ஆண்டவரை, என்னால் இந்த தடையை கடக்க முடியவில்லை. என்னால் இந்த கடலை கடக்க முடியவில்லை. என்னால் இந்த மதிலை கடக்க முடியவில்லை. ஆனால் நீர் என்னோடு வருவீரானால், ஆண்டவரை, எதிராய் வீசுகிற எல்லா காற்றும் அமர ஆண்டவரே, கொந்தளிப்பு அமர ஆண்டவரே, என் வாழ்க்கை படகு இந்த தடையை கடக்க முடியும், இந்த கடலை கடக்க முடியும். இயேசுவை நம்புங்கள். இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என்று சொல்லவில்லை, நடந்தாலும். என்ன அதன் அர்த்தம்? ஆமேன், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இது என்னுடைய முடிவல்ல. இதிலே என்னை நடத்தி என்னை இதை தாண்ட பண்ணுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னதாக சமபூமியாவாய். இந்த செருபாபேல் எப்படி வருகிறான்? தனியாக வரவில்லை, தலைக்கல்லோடு வருகிறான். யார் தலைக்கல்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். தனியா போகாதே, உன்னால் எதையும் கடக்க முடியாது. கர்த்தரோடு முன்செல். எந்த பாதையும் தாண்டு செய்வார். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே,
எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கர்த்தர் எல்லா தடைகளையும் உங்களோடு இருந்து கடக்க பண்ணுவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யாருக்கு உம்மை தடுக்க முடியும் ஆண்டவரே? எந்த வல்லமைக்கு உம்மை நிறுத்த முடியும் ஆண்டவரே? நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பீரானால், நீர் எங்களோடு வருவீரானால் எந்த கடலையும் எங்களால் கடக்க முடியும், எந்த மதிலை எங்களால் தாண்ட முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடக்க முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உடன் இருந்து இந்த பிரச்சனை என்னும் சமுத்திரத்தை கடக்க பண்ணுவீராக. கடன் என்னும் சமுத்திரத்தை கடக்க பண்ணுவீராக. வியாதி என்னும் சமுத்திரத்தை கடக்க பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி செய்து நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.